ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இன்றைக்கி வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில் கொட்டி ஒரு மாதிரி க்ளீனான ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ஆன்மீக தத்துவத்தை எங்களுக்கு வயசானவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சாவரவரெல்லாம் இதை விட மாட்டேன். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். முடி உதிர்தல், ஸ்பிளிட் எண்ட்ஸ், முடியோட அடர்த்தி குறைவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பெண்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மிகப்பெரிய பிரச்சனை இப்போ அதிகரிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னெற்றியில் குறைந்து வரும் முடியோட அடர்த்தி. இது அவங்களுக்கு வழுக்க விழுந்தது போல ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே முடியோடைய வால்யூம் நமக்கு கம்மியாக போகுது அப்படின்னா அது ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமை முன்கூட்டியே காட்டிடும். ஆனால் இந்த முன்னெற்றியில் இருக்கக்கூடிய முடியோட அடர்த்தி குறைய போகுது அப்படின்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம நேரடியாக தான் இந்த பிரச்சனை நமக்கு வரும். அதிகமான முடி உதிர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஏன்னா எப்ப வேணாலும் உங்களுடைய ஃபோர்ஹெட்ல இருக்கக்கூடிய ஹேரோட வால்யூம் குறையலாம். சிலருக்கு உச்சந்தலையில இருந்து அல்லது சிலருக்கு பக்கவாட்டுல கூட இந்த மாதிரி முடி வளர்ச்சி தடையாகலாம். இதற்கு பிராக்டிக்கல் ரீசன் ஒன்று இருக்கு. மெயினான விஷயம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே சைடு வகுடு எடுக்கிறது, ரொம்ப ஏத்தி சீவுறது. இந்த ரெண்டு விஷயத்தையும் தொடர்ந்து தினசரி வழக்கத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய முடிகள் உதிர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்த விஷயம், முடிக்கு தேவையான சத்து இல்லாதது. ஸோ அதிகப்படியான முடி கொட்டுதலை நிறுத்துறதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டிலேயே தயார் செய்யக்கூடிய ஒரு எண்ணெயை நீங்க பயன்படுத்தலாம். அந்த எண்ணெய் எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போற ரெசிபி படி நீங்க ஆயில் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு உங்களுக்கு இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 வாரத்துக்கு ஒருக்க நீங்க புதுசா இந்த ஆயிலை செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கூடுதலா செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல் விஷயம், தேங்காய் எண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் ஒரு 50 மில்லி சமமா எடுத்துக்கோங்க. பிறகு கருஞ்சீரகம், வெந்தயம் இந்த இரண்டும் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 1/2 கப் எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையை நிழல்ல நல்லா உலர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ கருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா பொடியாக்கிக்கோங்க. அடுத்ததா தேங்காய் எண்ணெயும் ஆலிவ் ஆயிலையும் நல்லா கலந்துட்டு இது கூட இந்த பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு இரும்பு வாணலியில ஊத்திக்கோங்க. இரும்பு வாணலி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அயன் கான்டென்ட்டும் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயிலில் இறங்கும் போது உங்கள் ஹேருக்கு ஒரு இயற்கையான அயன் சத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி ஒரு கொதி வர விட்டு இறக்கி கூல் பண்ணி ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பூஸ்டராக இருக்கும். ஆலிவ் ஆயிலில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் வைட்டமின் ஏ இந்த ரெண்டுமே உங்களுடைய ஹேர் ஃபாலிகுலை ஸ்ட்ரென்தன் பண்ணும், நல்லா ஆக்டிவா வச்சுக்கும். முடி வளர்ச்சிக்கும் சரி இளநரைக்கும் சரி இந்த கருவேப்பிலை உங்களுக்கு சூப்பரான இன்கிரிடியன்ட். முடிய கருப்பா வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய வெந்தயத்தால நமக்கு குளிர்ச்சி ஏற்படுமா, இந்த ஆயிலை டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். கண்டிப்பா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். கருஞ்சீரகம் இதுல நம்ம சேர்த்திருக்கிறதால உங்களுக்கு குளிர்ச்சி குறைவாவே இருக்கும். ஸோ தினமும் கூட நீங்க இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலை நீங்க தினசரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதுவும் ஸ்பாட்டட் ஏரியா, அதாவது முன்னெற்றியில மட்டும் உங்களுக்கு வழுக்க இருக்கா அல்லது பக்கவாட்டு மட்டும் வழுக்க தெரியுதா, இந்த மாதிரி ஸ்பாட்டடான இடத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணி ட்ரீட் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா அந்த இடத்துல முடி வளர்ச்சி இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்புறேன். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இன்றைக்கி வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில் கொட்டி ஒரு மாதிரி க்ளீனான ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ஆன்மீக தத்துவத்தை எங்களுக்கு வயசானவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சாவரவரெல்லாம் இதை விட மாட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் காஃபி, லஞ்சும் காஃபி, அந்த ஃப்ராப்புச்சினோ அதில் முடிஞ்சிடும். ஓகே. ஸோ டின்னரும் ரேர் ஆக்சுவலி. ஸோ இது எதுவும் நாளைக்கு எஃபெக்ட் எதுவும் காட்டலையா? காட்டாது. இப்போ கேட்டிங்கன்னா காட்டும், நாளைக்கு காட்டும். ஸ்ட்ரெஸ் எனக்கு வராது, என்கிட்ட யாராவது பேசினா அவங்களுக்கு வந்துடும். என் லைஃப்ல இந்த ஒரு விஷயம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னா அது என்ன விஷயம் சொல்லுவீங்க? லிப்ஸ்டிக். மேபி லிப்ஸ்டிக். ஆமா. அப்படியா? அப்படிதான். ஷாப்பிங் ஃப்ரீக் தான். ஆனால் நிறைய பேர் இருப்பாங்க, எங்கள் மம்மி எல்லாம் 1 hour 2 hour நான் அப்படி இல்லை, போயிட்டு எடுத்துட்டு வந்துடுவேன். ஒன்றும் பார்த்தா இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்வாங்க. அப்புறம் அப்படியே காண்டா இருக்கும். ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் நிறைய இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஐ யூஸ் தட் ஆரஞ்ச் ஷேட். அது போட்டுட்டு அப்புறம் தான் நம்மளோட ஸ்கின் ஷேட் போடணும். ரொம்ப டேனாக இருந்தால் மேக்கப் முன்னாடி டேன் மாஸ்க் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் போட்டு தான் கன்சீலர் போட்டுட்டு